राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद महाराज की जय। जय बोलो यशोदा मैया की जय। அழகான கிருஷ்ண லீலை. இந்த மனசுல எல்லாருக்கும் சாதாரண சந்தர்ப்பத்தில் பல விஷயங்கள்ல ஒரு அழுத்தம், ஒரு பாரம் அப்படி கேரி பண்ணிட்டே இருக்கும். அதாவது அவமானங்கள், இல்லாட்டி நம்மளை உதாசீனம் பண்ணுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இல்லாட்டி நம்ம பின்னாடி விதவிதமாக பேசுறது, முன்னாடி நடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம மனசில் பாரமாக அழுத்தும். ஏன்னா நம்ம சாதாரணமாக மனிதனிடத்தில் பழகுவோம், எதிர்பார்க்கறது திரும்பி அவர்களும் சாதாரணமாக பழகணும், இவ்வளோதானே. அதாவது பெரிய கொஞ்சி கொலாவி ஒட்டி உறவாடி அவ்வளோலாம் வேண்டாம். ஒரு மனுஷத்தன்மையோட யதார்த்தமாக சாதாரணமாக பழகினா போதும். அதுலேயும் நிறைய வேணும்னா ஒரு மாதிரி பழகிறது, வேண்டான்னா ஒதுக்கி வைக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய உண்டு இல்லையா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த மனசினுடைய பாரம் லேசாகணும் அப்படின்னா இந்த மனிதர்கள் அவர்களுடைய இந்த பைத்தியகாரத்தனமான செய்கைகள், வார்த்தைகள், இதையெல்லாம் இந்த இடது கையால் புறங்கையாலே தள்ளி விட்டுறணும். ஏன்னா அதை கேரி பண்ணிகிட்டே இருக்க 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 அது பாரமாக இருக்கும். ஆனால் அது அவ்வளோ சீக்கிரத்தை இறக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்கள் மேலே ஒரு அபிமானம், இப்படி நடந்துட்டாலேன்னு ஒரு ஏமாற்றம், ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு இல்லையா. கண்டா கண்டுக்கோ, போனா போ, இருந்தா இரு, பேசினா பேசு, வரலன்னா போ அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு இதெல்லாம் ஒரு அல்ப மனுஷான்ற அந்த ஒரு புத்தி வரணும். இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு அவர்களை ஒதுக்கவும் நாம ஒதுங்கவும் கற்றுக்கணும். இது எப்போ வரும் அப்படின்னா இந்த மனிதர்களை விட இவர்களுடைய செய்கைகளை விட தெய்வம் பெருசு அப்படின்னு ஒரு பாவம் வரும்பொழுது, சுவாமியே கூட இருக்கார், எனக்கு என்ன, இவா எப்படி நடந்ததுன்னா என்ன, இவா தரம் இவ்வளவுதான், இவளோட தராதரம் இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வர்றதுக்கு பக்தி ரொம்ப ஒத்தாசை பண்ணும். ஏன்னா நிறைய பேரால் இந்த விஷயங்களை தாங்க முடியாது. இப்போ பரதன் பார்க்கணும், ராம பக்தியினால கைகேய பைத்தியக்காரையும் ஓரம் தள்ளி வச்சுட்டான். பெருசாக அவளை கன்சிடர்லாம் பண்ணலை பரதன். பிரகலாதன் அப்பா மேலே மரியாதை எல்லாம் இருந்தது, ஆனால் அப்பாவுடைய பைத்தியகாரத்தனங்கள்லாம் வந்து பெருசாக மனசில் ஏத்தண்டு அப்படியே சுருங்கி போகலை பையன். விபீஷணன் இந்த ராவணனுடைய முட்டாள்தனத்தெல்லாம் பார்த்துண்டு சகிச்சுண்டு இல்லை. ஏன்னா உலகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் எது அப்படின்னா தேவையில்லாமல் சகிச்சுண்டு போகிறது, எல்லாத்தையும் சகிச்சுண்டு போகிறது, எல்லா சமயத்தையும் சகிச்சுண்டு போகிறது, எல்லா விஷயத்துலையும் சகிச்சுண்டு போகிறது. அது என்ன ஆகுறதுன்னா நமக்கு தெரியாமலேயே நம்ம மனசுல ஒரு பாரம், ஒரு அழுத்தத்தை கொடுத்துருது. சகிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எதை சகிச்சுக்கணுமோ அதை சகிச்சுக்கலாம். இப்ப சூரியன் நல்ல வெயில் காலம் சகிச்சுக்கணும், ஏன்னா சூரியனுடைய விஷயமே வேற. அப்போ கூட சகிச்சுக்க முடியல, என்ன பண்றோம், ஒரு ஏசியை போட்டு ரூம்ல உட்காந்துக்கிறோம்.
அப்படியே வெயில 12 மணி வெயிலில் போய் உக்காந்துட்டு ஐயோ ரொம்ப சுடுறதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அந்த சூரியனுடைய வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு மரத்தடி நிழலோ ஒரு கட்டடத்து நிழல்லையோ போகும். அதுலேயும் வெக்க இருக்கா, ஃபேனை போட்டுப்போம். அப்படியும் போதலையா ஏசி போட்டுப்போம். அப்படியும் போதையா ஏசியும் போட்டு ஃபேனும் போட்டுப்போம். இப்போ எந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் சகிச்சுக்கணும், யாரை எந்த விஷயத்தில் சகிச்சுக்கணும், எவ்வளோ தூரம் சகிச்சுக்கணும் எல்லாமே இருக்குது. இப்போ அம்மாவே குழந்தைய கர்ப்பத்தில் சுமப்பா. அப்போ அவளுக்கு ஒரு மாதிரி வாந்தி வரும், ஒரு மாதிரி மசக்க டயர்டாக இருப்பா, ஒரு அன்ஈஸியாக இருக்கும், சகிச்சுப்பா. அதே அந்த குழந்தை பிறந்தாச்சு 10 வயசு ஆயாச்சு, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது, புரிஞ்சிக்க மாட்டேன்னா பலார்னு ஒன்று அரைவா அப்படி திட்டுவா. அது இப்போ சகிச்சுக்க மாட்டான் அம்மா. கர்ப்பத்தில் எல்லாத்தையும் சகிச்சுட்டவள் இந்த 10 வயசு 12 வயசு ஆச்சுன்னா அந்த குழந்தை பண்ணுற தப்பு அவள் சகிச்சுக்க முடியும்னா சொல்லிடுவாள். அப்போ இந்த ஒரு மனோபலம், எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா மனோபலம் வரணும். அந்த மனோபலம் வந்துடுத்துன்னா நாம அழகாக வாழ்க்கையில பல விஷயங்களை ஜெயிச்சுடலாம். அந்த மனோபலம் வர்றதுக்காகத்தான் கிருஷ்ண கதை ராம கதையெல்லாம் கேட்கறது. என்ன பிரயோஜனம்? இந்த மனசு ஸ்ட்ராங்காக அதாவது இந்த விஷயங்கள்லாம் விலையே கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அப்போ அது உங்களை பாதிக்காது இல்லை. இப்போ பல விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறது ஏன்னா நான் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சாரமாக சொல்லுவாள் டாக்டர்ஸ்லாம், டோன்ட் டேக் இட் டூ பர்சனலி அப்படின்வா. ஆனால் டூ பர்சனலி தான் எல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு நம்ம. அப்போ இப்போ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஒதுங்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்து பக்கத்தில் நீங்கள் நெருங்கினா இது தூரமாக போயிடும். இதானே உண்மை. இப்போ காத்தால எழுந்துக்கிறோம், நிறைய வேலைகள் பண்ணுறோம். காத்தாலேருந்து எழுந்து ஏதோ ஒரு வேலை, வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தூங்கி எழுந்துட்டோம், மற்ற வேலைகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அந்த படுக்கை, தலகாணி, போர்வை இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுடுவோம். பெட்ரூமில் படுக்கையே இருந்தாலும் ஓரமாக தான் இருக்கும். அது பக்கத்துலேயே போயிட்டு வந்தாலும் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணாது. ஏன்னா மென்டலி நாம் மற்ற விஷயங்களில் க்ளோஸாக போகும்பொழுது இந்த படுக்கை, இந்த தலகாணின்ற விஷயம் தூரமாக போய்ட்டுருக்கும். அதே மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம், கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா தானாகவே இந்த படுக்கை, இந்த தலகாணி, இந்த போர்வை இது பக்கத்தில் க்ளோஸாக போய்டும், க்ளோஸ் டு அவர் ஹார்ட். அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், கொஞ்ச நேரம் கட்டையை சாச்சாத்தா எல்லா வேலை. சில சமயத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்கும், ரொம்ப தூக்கம் வேண்டிய தலைவலி வரும். எல்லாம் போட்டதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் நான் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் நான் படுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் தள்ளி வச்சுட்டு, யார் ஃபோனும் நான் எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த உடலுக்கான ரெஸ்ட் பெருசு வரும்பொழுது மற்ற எல்லாம் ஓரம் தள்ளி திருப்பியும் 10 நிமிஷம் கழிச்சு, ½ அன் ஹவர் கழிச்சு எழுந்தாச்சு அப்படின்னா திருப்பியும் படுக்கையிலே நம்ம தூரம், மற்ற வேலைகள் பக்கத்தில் வரும். இப்போ இதே எவ்வளோ தூக்கம் வருது. ஆனால் 2:30-3 மணிக்கு ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ பிடிக்கணும் அப்படின்னா அந்த தூக்கத்தை சகிச்சுண்டு அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு போய் வண்டியில் ஏறி அப்புறம் படுத்துக்கலாம், பரவாயில்ல, ட்ரெயினில் தூங்கிக்கலாம், பஸ்ஸில் தூங்கிக்கலாம், காரில் தூங்கிக்கலாம். அப்போ நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ மற்ற விஷயங்கள்லாம் 2ஆம் பட்சமாக போயிடும். கண்ணனுக்கு முக்கியத்துவம் தர 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 தேவையில்லாத எதெல்லாம் உங்களை பாதிக்கிறதோ, எதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணுறதோ அதெல்லாம் தேவையில்லைன்னு தூரம் தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்காகத்தான் நிறுத்தி நிதானமாக இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் யாத்திரை வரணும், யாத்திரை வரும்பொழுது மற்ற விஷயங்கள்லாம் தூரம் போயிடும். ஒரு வாரம் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது மற்ற விஷயங்களை புறந்தள்ளுறது. ஸோ லேர்ன் இட், லேர்ன் டு அன்லேர்ன் அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் கிருஷ்ணனை கற்றுக்க உலகத்து மேலே ஒரு தனியாக ஒரு அபிப்பிராயம், ஒரு அபிமானம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏமாற்றம், ஒரு டல்னஸ், ஒரு பாரம் இதெல்லாம் இருக்குல்ல, அடப்போட அப்படின்னு ஓரம் போயிடும். அது புருஷனாகவே இருந்தாலும் ஆமாம் போ அப்படின்னு போயிடும். கொண்டாடி அடிப்பொடி அப்படின்னு, பிள்ளையா இருந்தால் ஆமாம் பெரிய பிள்ளை அப்படின்னு தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அதாவது
சும்மா தள்ளி வைக்க மாட்டோம், வேணுட்டே எல்லாம் ஒரு அகம்பாவத்தில் ஈகோல தள்ளி வைக்க மாட்டோம். அவ எந்த லெவல்ல பழகிறாளோ, எந்த லெவல்ல நம்மளை நடத்துறாளோ, அந்த லெவல்ல நாமும் அவர்களை வச்சிடுவோம். அது ஒரு தர்மம். அதனாலதான் கோப்பர்கள், கோபிகைகள் இவர்கள்லாம் பார்க்கலாம். கிருஷ்ணன் அதை சுத்தி ஒரு வாழ்க்கை, அதுதான் பெருசா வாழ்க்கை. இந்திரனையே தள்ளி வச்சு விடுறாளே, இந்திர பூஜையே தள்ளி வச்சு விடுறா. கிருஷ்ணன் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்திர பூஜை வேண்டாம், தள்ளி வச்சாச்சு. கிருஷ்ணன் சொல்றான் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண. அவளுக்கு கோவர்தன மலை அது ஒரு மலை, ஜாலியா இருக்கு, மாடு மேய்ப்பு, அவ்வளவுதான். அவளுக்கு அதுக்கு மேல ஒன்றும் அறிவுலாம் கிடையாது. அது கண்ணன் சொல்லிட்டான். உடனே கோவர்தனத்து மேல அப்படியே க்ளோஸ் டு ஹார்ட். இவ்வளவு வருஷம் பண்ணி இந்த இந்திர பூஜை வேண்டாம், அப்படியே புறங்கையால் தள்ளி வச்சுட்டான். பார்த்துக்கோங்க என்ன ஒரு சேஞ்ச் இது. வருஷம் பண்ணிட்டு இருந்த இந்திர பூஜை இனி வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டான். அமேசிங். அப்ப கண்ணனோட இருக்க 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 சில விஷயங்கள்லாம் புறந்தள்ளிடும். இதுதான் கிருஷ்ணலீலாவுடைய ஒரு பெரிய ரகசியம். அர்ஜுனனே பாருங்களேன், கண்டதை யோசிக்கிறான், என்னென்னமோ யோசிக்கிறான். கடைசியில் என்னால் முடியல கிருஷ்ணான்னுட்டான். கிருஷ்ணன் சொல்ல 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 மற்றதெல்லாம் ஓரம் தள்ளிட்டான். பகவத்கீதையை சின்சியரா லிசன் பண்ணான், யுத்தம் பண்ணிட்டான், அவ்வளவுதான். ஸோ அந்த ஃபோக்கஸ் சரியா சொல்லணும்னா, நீங்க கண்ணன் பக்கத்துல போக போக உங்க மனசு கண்ணனை ஃபோக்கஸ் பண்ண 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 மற்ற விஷயங்கள்ல ஒரு லெவலுக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணல பாருங்க, அது அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே சேவ் ஆகி உங்க லைஃபுக்கு வந்துடும். ஸோ ஃபோக்கஸ், சேஞ்ச் த ஃபோக்கஸ், அவ்வளோதான். இப்போ கண்ணனை ஃபோக்கஸ் பண்ணியாச்சு, கோப்பர்கள் கோபிகள் ஹாப்பியா இருக்கா. ஸோ கண்ணன் என்ன பண்றான், இன்னும் அவனையே ஃபோக்கஸ் பண்ணும்படியான லீலைகள். அது கிருஷ்ண லீலை மட்டும் அப்படிதான். அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு ஷிஃப்டே ஆகாது. இன்னும் ஒரு தடவை உள்ள வந்துட்டோம்னா இன்னும் ஆழமா, இன்னும் அதிகமா, இன்னும் இதை விட என்ன, இன்னும் வசதியான. ஸோ த ஃபோக்கஸ் கிருஷ்ணா, அவ்வளோதான். ஃபோக்கஸ் கிருஷ்ணா. இந்த பகவானுடைய அந்த லீலைகள் சொல்லிட்டு இருந்த அந்த பத்மகந்தம் க்ஷீரம், அப்புறம் புஷ்பகந்தம் க்ஷீரம், யசோதையே அந்த பாலை கறப்பா, யசோதையே அந்த பாலை காய்ச்சுவா, யசோதையே அந்த பாலை உரகுத்துவா, யசோதையே அந்த தயிரை உறைஞ்சி தான் செக் பண்ணுவா, யசோதையே அந்த தயிரை கடைவா, யசோதையே அந்த வெண்ணெயை எடுப்பா, யசோதையே அந்த வெண்ணெயை உருக்குவா, யசோதையே அந்த நெய்யை கொண்டு கிருஷ்ணனுக்கு சாதம் கொடுப்பா. அந்த அந்த பால், அந்த தயிர், அந்த மோர், அந்த வெண்ணெய், அந்த நெய் எக்ஸ்க்ளூசிவ் யசோதாவுடைய கண் பார்வையில தான் இருக்கும். இப்படிதான் இருக்கு. பாகவதம் தான் சொல்லிட்டு இருந்தேன். பாகவதம், கர்க சம்ஹிதை ரெண்டுத்தையும் நான் சேர்த்தே சொல்லிட்டு இருக்கேன். பாகவத்தை நான் சொல்லியிருந்தேன், யசோதை ஒரு நாள் ஆனந்தமா தயிர் கடைஞ்சிட்டு இருந்தா, கண்ணனை நினைச்சுண்டு கிருஷ்ணலீலையை கானம் பண்ணிட்டு. கர்க சம்ஹிதையில இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அது காண கிடைக்காது. ஏகோனவிம்சோத்யாயः ஸ்ரீ நாரத உவாச ஏகதா கோகுலே கோப்யோ மமந்துர்ததி சர்வதः கிருஹே கிருஹே பிரகாயந்த்யோ கோபாலசரிதம் பரம். ஒரு நாள் கோகுலத்துல எல்லா ஆய்ச்சியர்களும் ஆனந்தமா கோபாலனுடைய வீடு லீலைகளை பாடின்னு அவரவர்கள் வீடுல தயிர் கடைஞ்சுட்டு இருக்கா. எல்லாரும் கோபால லீலை பாடுறோம், எல்லாரும் ஒரே மாதிரி பாடல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு பெரிய பஜனை கோஷ்டி வச்சுண்டு, நான் தான் இந்த பஜனை கோஷ்டியோட டீம் லீடர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உருட்டி மிரட்டிண்டு, இல்லாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணல. அவரவர்கள் கிருஷ்ணனை அனுபவிக்கிறா, அவரவர்கள் கிருஷ்ண பஜனை பண்றா. அந்த பஜனை அவாவா வீட்டில் உட்காந்துட்டு அவாவா வேலைகளை பண்ணிட்டு. நிறைய பேருக்கு இந்த பஜனை புரியவே மாட்டேங்கிறது. நீங்க ஒரு பாராயணம் பண்ணா ஒரு மைக்கு, ஒரு பெரிய ஆடியன்ஸ், ஒரு பெரிய இடம்லாம் வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு தடவை குருவாயூர் பக்கத்துல குரூர் அம்மையினுடைய வீட்டுக்கு போயிருந்தேன்.
அங்க ஒரு லேடி தனியா உட்கார்ந்துட்டு ஸ்ரீமத் பாகவதம் ஆனந்தம், மைக்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த அம்மாவுக்கு அவ பாட்டுக்கு வாசிட்டு இருக்கான், அவ பாட்டுக்கு வாசிக்க கிருஷ்ணன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். நான் அவளை பார்த்து கை கூப்பிட்டு போயிட்டேன். அவளை உடனே கை கூப்பினா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவ பாட்டு திருப்பி படிக்க ஆரம்பிச்சுட்டான். சில பேர் பஜனை பண்ணுவான், நான் பார்த்துருக்கேன். வார்க்கரி நான் பண்டரிபுரத்துலலாம் பார்த்துருக்கேன். நான் பண்டரிபுரம் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். சில வார்க்கரியில் தான் வயசான தாத்தா பாட்டி தனியாக நடப்பா, கையில் ஒரு ஜாலராசனம் அவள் பாட்டுக்கு தட்டின்ட்டு ரோட்டில் அப்படியே நடந்துட்டு இருப்பா. மற்றவாள்லாம் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருப்பா. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அது எப்படி தனியாக வேறு ஒன்றுமே தோண தனியாக பஜனை பண்ணிட்டு ஏகாந்தமா. அந்த மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். பத்ரிகாசிரமம் இல்லாட்டி யமுனோத்ரி தனியாக நடப்பா. அப்போ கூட யாரும் வந்திருக்க மாட்டா, ஒரு கேங் வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் தே வில் வாக், அப்படி ஆனந்தமாக நடந்துட்டு இருப்பா. அப்போ அந்த ஏகாந்தம் நிறைய பேருக்கு ஒரு பஜனை அப்படின்னா அவளுக்கு ஒரு செட்டப் வேணும், ஒரு 4 பேர் அவளை கொண்டாடணும், அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், இப்படியெல்லாம் உண்டு. உடனே குருஜிக்கு எப்பவும் பஜனை பிடிக்காது, சங்கீதம் பிடிக்காது, அப்படி பைத்தியகாரத்தனமாக நினச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எப்படி இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்கும்ன்றதுக்கு. ஏன்னா நான் குருஜியம்மா பார்த்துருக்கேன். பாத்திரம் தேய்ச்சிட்டு பஜனை பாடிட்டு அம்மா பாடு வேலையை பார்ப்பான். அம்மா நிறைய மகாத்மாக்கள் நான் பார்த்துருக்கேன். ஏகாந்தமாக உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு வாசிப்பான். நான் ஆலந்தியில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த அங்கே ஞானேஸ்வரி வாசிப்பாள். பாமரஜனங்களாக இருப்பாள், அந்த புஸ்தகத்தையும் வாசிப்பாள். அவளுக்கு ஞானேஸ்வரி நான் வாசிக்கிறேன், என் ஞானேஸ்வர மாவுளி எழுதினது, இவ்வளோதான் தெரியும். அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி வாசிச்சுட்டு இருப்பாள். அந்த மாதிரி ஏகதா கோகுலே கோபியோ மமந்துர்ததி சர்வத்தக கிரகே கிரகே பிரகாயந்தியோ கோபால சரித்தம் பரம். அப்படி பஜனை பண்ணா போதும். குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும், கணவன் நல்லா இருப்பான், வீடு நல்லா இருக்கும், வாசல் நல்லா இருக்கும். அந்த பஜனை கிருஷ்ணனையே கொடுத்துரும். ஊர் உலகத்துக்காக பண்ணக்கூடிய பஜனை பெருமையை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், கைத்தட்டலை கொடுக்கலாம், உலகத்தில் கொண்டாட்டம் புகழ கொடுக்கலாம். ஆனால் மனசில் அந்த ஒரு குஷி. நிறைய பேர் அப்படிதான் பஜனை பண்ணுறேன்னு சொல்லி குரு விட்டுடுவா. குரு விட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பா, பிரயோஜனமே இல்லை. அது ஒரு ட்ரையாக இருக்கும். பகவான் நாம சங்கீர்த்தம் எப்படி சொன்னாலும் நன்மை தரும், நோ டவுட். மனசுக்குள்ள அந்த குரு ஸ்மரணை இல்லைன்னா அந்த நாமத்துக்கு பெரிய ஒரு பிரபாவத்தை உணர முடியாது. அதான் உண்மை. இப்போ நம்மளே சொல்றோம் இல்லையா, ஆர்கானிக் கீரை, கெமிக்கல் போட்டது எல்லாம் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யறது இல்லையா? ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் அம்மா கையால் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். ஸோ நீங்கள் தான் பஜனை எல்லாம் பண்ணுறது, பாராயணம் பண்ணால் குரு ஸ்மரணையோடு பண்ணும்பொழுது மட்டும்தான் அதுக்கான ஒரு அனுபவம். இல்லாட்டி அது ராகம் தாளம் பல்லவி எல்லாம் இருக்கலாம், உள்ளுக்குள்ள ட்ரையாக இருக்கும். அகம்பாவம் இருந்தால் அப்புறம் என்ன பிரயோஜனம்? இந்த கோபிகள் யாருக்கும் அகம்பாவம் கிடையாது. அழகா தயிர் காய்ச்சலா, தயிரை கடையிறாளாம். அப்போ யசோதாபி சமுத்தாய பிராத ஸ்ரீநந்த மந்திரே பாண்டேராயம் வினிக்ஷிப்ய மமந்த ததி சுந்தரி. அப்போ நந்த மந்திரம், நந்த மாளிகையில் யசோதாவும் விடியற் காலம்பரை எழுந்து தயிர் பாண்டத்தில் அழகா அந்த பாண்டே ராயம் வினிக்ஷிப்ய மமந்த அழகா மத்த போட்டு நன்னா ஜோரா கடையறாளாம். மஞ்சீரராவம் சங்குர்வன் பாலஹ ஸ்ரீநந்தநந்தனக நனர்த்தே நவநீதார்த்தம் ராய சப்த குதூஹலாத். அப்ப அந்த தயிர் கடையிற ஓசை கேட்டுடுத்தான். ஐயா அப்படின்னு குஷி ஆயிடுதான் அந்த பயலுக்கு. உடனே அந்த பய அழகா கால் தண்டையில அப்படி ஜல் 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 ஜல்னு சப்தம் வர வேகமா ஓடி வரதான் அந்த குஞ்சு பைய.
ஓடி வந்து அழகா நடனம் ஆடுறான. வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை அப்படின்னு நஞ்சியர் பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு கிருஷ்ணனுக்கு பெயர். நவநீதனம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா பயலுக்கு. அதனால ரொம்ப அழகா அவன் அம்மா 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 வெண்ணை கூட வெண்ணை. அதுக்கு குழந்தைகள் கேட்கறதே ஒரு அழகு. அது வேற ஆடிண்டே கேட்கறது. அது பாலகேலீர் பபௌ நிருத்யன் மாதுஹும் பார்ஸ்வம் அனுப்ரமன் பார்ஸ்வம் அனுப்ரம்மன் அனுப்ரமன். ரொம்ப அழகா சுனாதி கிங்கினி சங்கன் சங்கஜம் காரம் காரயன் முஹு ஹயங்கவீனம் சததம் நவீனம் யாச்சன் ச மாதுர் மதுரம் ப்ருவன் சஹ ஆதாய ஹஸ்தேஷ்மசுதம் ருஷா சுதீர் பிபேத கிருஷ்ணோ ததிமந்த பாத்திரம். அழகா இந்த பிரபு ஓடி வந்துட்டானா, அம்மாட்ட வந்து டான்ஸ் ஆடுறானா, அம்மாவை அந்த சுற்றி சுற்றி வரானா இந்த வெண்ணைக்காக. ஓடி வந்து நாட்டியம்லாம் ஆடி இடுப்பில் இருக்க அந்த மேகலையெல்லாம் ஆடுறதான், குஞ்சாமணி ஒரு பக்கம் ஆடுறதாம், காலில் சலங்கை ஒரு பக்கம் சப்தம் போடுறதாம். இது வேற இப்படின்னு சிரிச்சுண்டு தலையெல்லாம் ஆட்டிண்டு. அது குழந்தைகளுக்கு ஸ்வபாவமாக அந்த ஒரு நாட்டியம் உண்டு, அதுக்கு ஒரு ரசனை உண்டு இல்லையா. ஸோ இந்த அழகா அம்மா கிட்ட அப்படியே விளையாடுமா அம்மா 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 அந்த அம்மான்னு சொல்றதே ஒரு அழகு இல்லையா. ஹாதாய ஹஸ்தேஷ்ம சுதம் ருஷா சுதிர் பிபேத கிருஷ்ணோ ததிமந்த பாத்திரம். அம்மாட வர ரொம்ப மதுரமா மாமா மாமா மா தாத்தா கிச்சா கிதா அம்மா தா கிச்சாத்தா கிச்சாக்கெல்லாம் வர்றத அம்மா தா கிச்சாத்தா வெண்ணத்தா நவநீதம் தா இப்படி எல்லாம் அதை காமிச்சு சத்தம் போட்டு தான்னு கேட்டு ஆன்னு அது நல்லா மழையெல்லாம் பேசுவோம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த குழந்தைகளுக்கு இந்த பேசலாம் வேண்டாம். இப்படி ஏதாவது செய்கையெல்லாம் பண்ணி அம்மா கிட்ட அதை வாங்கிக்கணும்னு ஆசை. உடனேயே இந்த பார்த்தானா கோபம் வந்துடுத்து தரமாட்டேங்கிற அம்மான்னு. பலாயமானம் ஸ்வசுதம் யசோதா பிரபாவதி பிராபண ஹஸ்தமாத்ராத் யோகேஸ்வரணா யோகேஸ்வரா யோகிச்சரணமபி யோ துராயஹ கதம் சமாது கிரஹேன பிரயாதி. இந்த பையன் அப்படி ஓடுறானா, பெரிய கல்லை எடுத்தான், தயிர் பாத்திரத்தை உடைச்சான், ஓடி போயிட்டானான் கிச்சா பையன். இது கர்க சம்ஹீதையில் இவன் வந்தான், வெண்ணையை கேட்டான், யசோதை தரலை, ஆடுறான் பாடுறான் கெஞ்சுறான் சிரிக்கிறான் என்னெல்லாமோ பண்ணால் யசோதை புது வெண்ணை தரலையான். கோபம் வந்துடுத்து பானையை உடைச்சுட்டான். இது கர்க சம்ஹிதை. அதே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஜோரா இன்னும் விதமாக சொல்றான். க்ஷௌமம் வாசஹ பிருதுகடிதடே பிப்ரதி சூத்ரணத்தம் புத்திர ஸ்நேகஸ்னுத குச்சயுகம் ஜாதகம்பம் ச சுப்ருஹு ரஜ்வாகர்ஷணம் அபுஜசலத் கங்கணௌ குண்டலே ச சின்னம் வக்த்ரம் கபரவிகலன் மாலதி நிர்மமந்த சுப்ரூஹு. ரொம்ப அழகான புருவங்களுடைய யசோதை. ரொம்ப அழகாக அதெல்லாம் அலங்காரம் எல்லாம் நன்னா பண்ணிப்பா கோபிகைகள்லாம். அந்த ஐப்ரோஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு எல்லாம் பிருது கடிதா டே நல்ல பெரிய இடுப்பான் யசோதைக்கு. அதெல்லாம் சூத்ரணத்தம் ஒட்டியானம் கட்டின்னு இருக்கா. க்ஷௌமம் வாசக வெண்பட்டெல்லாம் கட்டின்னு இருக்கா. புத்திர ஸ்நேகத்தினால பெருகின அந்த ஸ்தனங்களில் பால் வேற வழியறதான்.
இந்த மாடுகளுக்கெல்லாம் மடி பெயர்ந்து பால் கிருஷ்ணன் நினைச்ச இதுதான். அப்ப ரஜ்வா கர்ஷமபுஜலத் கங்கணோ, அது பெரிய மத்து, அதில் கயிறு கட்டி அப்படி இழுகும் பொழுது கையில் இருக்க வளையல்கள்லாம் அப்படி சத்தம் ஓடுறது, காதில் இருக்க குண்டலங்கள் ஆடுறது, முகமெல்லாம் வேர்த்து போச்சு, தலைமுடியெல்லாம் அப்படி 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 லூஸ் ஆகிறது, அப்படி 2 கையில் எப்படி அப்படி இப்படி கையால் அப்படி பண்ணுறாலாம், அப்படி முடியெல்லாம் களையிறது, தலையிலேருந்து மாலத்தீ புஷ்பங்கள்லாம் விழுந்துடுத்தான். காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. அப்ப இப்படி கடைஞ்சாலும் அப்ப கண்ணன் வந்துட்டானா. தாம் ஸ்தன்ய காமாசாத்ய மத்மந்தீம் ஜனனீம் ஹரிஹி கிரஹீத்வா ததிமந்தானம் நஷேதத் பிரீதிமாவகன். அப்ப கிருஷ்ணனுக்கு பால் குடிக்கணும்னு ஆசை வந்துடுத்து. தயிர் கடை யசோதா பக்கத்தில் நின்று தயிர் கடை மத்த பிடிச்சுண்டு, தயிர் கடையோட மாட எனக்கு அக்கம் தா, இங்கா தா, பால் தா அப்படின்னு அவரோட முந்தானையும் பிடிச்சி இழுக்கிறானாம் கண்ணன். இவனுக்கு எப்போ பால் குடிக்கணும்னு சொன்னா உடனே குடிச்சிடணும், அவ்வளோதான். நேரம் காலம் இடம் விடையற் காலம்பர ராத்திரி மத்தியானம் வீட்டு வேலை அதெல்லாம் கணக்கு கிடையாது. இவனுக்கு நினைச்சத நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி விதவிதமா அப்புறம் அதானே கிருஷ்ணனுடைய ஸ்பெஷல் பிளசன்ட் சர்ப்ரைசஸ். நீங்கள் பிளானே பண்ணாத போது எல்லாரையிலையும் எல்லா பிளானும் ஒன்று தேமேன்னு இருப்பான், சம்மந்தமே இல்லாமல் இருப்பான். அது கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ பகவான் இப்படி தடுத்துட்டான். உடனே யசோதை சிரிச்சுண்டு அழகா இந்த பயலை எடுத்துண்டு ஸ்னேகஸ்னூதம் சஸ்மிதமீக்ஷதி முகம் சிரிச்சுண்டு இந்த பயலை தூக்கி மடியில் வச்சுண்டு அழகா பால் கொடுத்துட்டாளாம். அபாயஸ்தனம் ஸ்னேகம் ஸ்னேகஸ்னுதம் சஸ்மிதமீக்ஷதி முகம். அழகா பால் கொடுத்தாளா. இவ பான் குடிச்சுட்டு இருக்கானா. அப்பன்னு பார்த்து அதிஸ்ருதே, இந்த பால் இருக்கே அடுப்பில் வச்சிருந்த பால் பொங்க ஆரம்பிச்சுடுத்து. அடடா பால் பொங்குறது ஏன்னா ஸ்பெஷல் பால் இது. யார் அடி அப்படின்னு கூப்பிடுறா, ஒருத்தியும் வரல. இந்த குழந்தையோ பால் குடிச்சு திருப்தி ஆகலை. யசோதை பார்த்தா திருப்பி வந்து பால் கொடுத்துக்கலாம், பால் பொங்கி போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பயலை தூக்கி கீழே தொப்புன்னு அப்படி வச்சுட்டு வேகமாக ஓடுறாள். அவ்வளோதான். இதுக்கு ரோஷம் ஜாஸ்தி. சஞ்சாத கோபஹ ஸ்புரிதாருணாதரம் சந்தஷ்ய தத்பிஹி ததிமந்த பாஜனம் பித்வா மிருஷாசுர்திருஷதஸ்மனாரஹோ ஜகாச ஹயங்கவமந்தரம் கதஹ. அது கண்ணனை விட அந்த பாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாளாம். அது ஒரு மரியாதை இல்லையா? யாருக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இருக்குல்ல. இப்போ பூஜை பண்ணும்போது வேற ஏதாவது வேலை பண்ணால் இப்போ சுவாமிக்கு இம்பார்ட்டன்ஸ். இப்போ நம்ம யாராவது வந்திருக்கா வாட பேசணும், அதை விட்டு மொபைல் பார்த்துட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவமரியாதை இல்லையா? இப்போ குழந்தைகள்லாம் அப்படி பேசினாடா மூஞ்சி பார்த்து பேசு, என்ன இதே பார்த்து பேசுகிறாய், உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதே தான் நமக்கும். அப்போ யாரிடத்துல என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். இது ஒரு பேசிக் தர்மம் இல்லையா? நீங்க பிஸியா இருக்க, இப்ப நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருக்க முடியாது. அது கண்ணன் விஷயத்தை அவனுக்கு ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி. சஜ்ஜாத கோபக, அவ்வளோ கோபம் வந்துடும். சஞ்சாத கோபக, பயலுக்கு அவ்வளோ கோபம் வந்தாச்சு. சஞ்சாத கோபக ஸ்புரிதாருணாதரம், உதடெல்லாம் துடிக்கிறதான், நல்ல செவந்து போச்சோம் உதடெல்லாம். அதை வேற பய சந்தஷ்ய தத்பிஹி ததிமந்த பாஜனம், அந்த உதட வேற ஒரு கடியாம் கோபம் அப்படின்னு கடிச்சுண்டு ததிமந்த பாஜனம், அந்த தயிர் கடையக்கூடிய பாத்திரத்தை அழகா ஜம்முன்னு பித்வா மிருஷாசு திருஷதஷ்மனா,
அம்மிக்குழவினால உடைச்சு கண்ணுல பொய்யா ஒரு கண்ணீரை வச்சுண்டு ரகசியமா வெண்ணைய தின்னான். அப்போ கூட கர்மால இருந்து விடுபடலை பையன். ஸோ எப்படி கிருஷ்ணன் லீலை பண்ணியிருக்கான். பாகவதம் கர்கசந்தி ரெண்டு சேர்த்து இருக்கு. மீதி விஷயம் அடுத்த சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो नंद गोकुल की जय. जय बोलो यशोदा मैया की जय. जय बोलो नंद गोप महाराज की जय. राधे कृष्णा.